எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடோழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாரி. இன்னைக்கு போடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். நீங்க வாழ்க்கையில எதையாவது கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல இதை கத்துக்கோங்க. கவலைப்படுறத நிறுத்த கத்துக்கோங்க. சிலவங்க இருப்பாங்க, இன்னைக்கு நமக்கு கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு நினைச்சு கவலைப்படுவாங்க. கவலைப்படுறதுனால ஏதாச்சும் நமக்கு பிரயோஜனம் இருக்கா? இல்லை. அப்படியே எப்படி தெரியுமா கவலைப்படுவாங்க? இந்த பாலை சுண்ட சுண்ட காய்ச்சினா அப்படியே அது சுண்டி சுண்டி அப்படியே வத்தி போய் ஒரு இவ்வளோ பால், 1 லிட்டர் பால் வச்சிங்கன்னா சுண்ட சுண்ட காய்ச்சும் போது 1 டம்ளர் பாலா ஆயிடும். அது மாதிரி கவலை நினைச்சு நினைச்சு கவலைப்படுவாங்க. அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாம் அரைச்சு போடுற மாதிரி அந்த கவலைக்கு ஆட் ஆன் பண்ணிட்டே போவாங்க. நம்ம இப்படி நம்மளுக்கு நடந்த போது அவங்க இதை நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்பாங்களோ, இவங்க அத தெரியாத இருக்கிறவங்கள்ட்ட போய் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்களோ, நம்மளை பத்தி பேசுவாங்களோ அப்படின்ட்டு அதுக்கு மசாலாலாம் ஆட் பண்ணி அந்த கவலைய சுண்ட சுண்ட காய்ச்சிற பால் மாதிரி மனசுக்குள்ள போட்டு 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 புழுங்கி சாவாங்க. அதனால 5 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா? இந்த நொடி கடந்து போனா நம்மளுக்கு கிடைக்குமா? நம்ம கவலைப்படுறதுனால அந்த கவலை நம்மளை விட்டு போகுமா? போகாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தா அதை உடனே சால்வ் பண்ண பாருங்க. இல்லைன்னா அதை விட்டுட்டு கடந்து போயிட்டே இருங்க. இதுவும் கடந்து போகும். அதை விட்டுட்டு அதை பத்தியே நினைச்சு நினைச்சு மனசு குமுறி போய் நைட்டெல்லாம் படுத்தா தூக்கம் வராது. அந்த கவலை மனசை அழுத்திக்கிட்டே இருக்கும். அது போய் நம்ம சப்கான்சியஸ்ல போய் அப்படியே ரெக்கார்ட் ஆகி திருப்பி அடுத்த நாள் விடியும் போது அந்த கவலையோடையே எந்திரிப்போம். அதெல்லாம் நமக்கு வேணாம். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சு கவலையை விட்டு ஒழிச்சிட்டு புதுசா ஏதாச்சும் கத்துக்கணும்னா முதல்ல கவலைப்படாம இருக்க கத்துக்கோங்க. நன்றி.